செய்தியாக பார்த்து வருகிறோம். பிரதமர் மோடி இல்லத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆலோசனை கூட்டம் தொடங்கியது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பிரதமர் மோடி இல்லத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. பிரதமர் மோடி இல்லத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பிரதமர் மோடி இல்லத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. பிரதமர் மோடி இல்லத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆலோசனை கூட்டத்தில் தெலுங்கு தேச கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு பங்கேற்கிறார். பிரதமர் மோடி இல்லத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆலோசனை கூட்டத்தில் தெலுங்கு தேச கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு பங்கேற்றிருக்கிறார். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரும் பங்கேற்றிருக்கிறார். பிரதமர் மோடி இல்லத்தில் நடைபெறக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் தெலுங்கு தேச கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு பங்கேற்றிருக்கிறார். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரும் பங்கேற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பிரதமர் மோடி இல்லத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தெலுங்கு தேச கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு பங்கேற்றிருக்கிறார். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரும் பங்கேற்றிருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்கிட கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா வணக்கம். தற்போது டெல்லியில் இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி இல்லத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தலைவர் ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கின்றது. ஆந்திர முதலமைச்சர் அதே போல பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் உள்ளிட்டோரெல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். வரும் 8ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக மீண்டும் 3வது முறையாக பதவியேற்பார் என சொல்லப்படும் நிலையில் அதற்கு முன்னதாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகின்றது. அதாவது பாஜக மற்றும் காங்கிரஸ் 2 கட்சிகளுக்குமே தனி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தங்களுக்கு போதுமான ஆதரவு இருப்பதாகவும் தங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய ஆதரவு பெரும்பான்மைக்கு அதிகமாக இருப்பதாகவும் எனவே குடியரசுத் தலைவரை அணுகி கூட்டணி கட்சியினருடைய அந்த ஒப்புதல் கடிதத்தை கொடுத்து ஆட்சி அமைக்க உரிமை கோர இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே இன்றைய தினம் நடைபெறக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்திலே அந்த என்டிஏ கட்சியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய தலைவர்கள், குறிப்பாக எம்பி சீட்டுகள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சி 16 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போல பீகார் நிதிஷ்குமார் அவர்களுடைய ஐக்கிய ஜனதாதளம் கட்சி 12 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கின்றது. இதே போல மற்ற சில கட்சிகளும் இருக்கின்றது. ஜனசேனா கட்சி உள்ளிட்ட 2 சீட்டு 3 சீட்டு வெற்றி பெற்ற பல கட்சிகள் இருக்கிறது. லோக் ஜனசக்தி 5 இடங்கள், சிவசேனா ஏக்நாத் சிண்டேனுடைய பிரிவு 7 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போல என்சிபி அஜித் பவாருடைய பிரிவு 1 இடத்திலும், மற்றவர்கள் என 8 பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 298 இடங்கள் என்டிஏ கூட்டணிக்கு வருகின்றது. எனவே பாஜக உறுதியாக கூட்டணி கட்சியினுடைய அந்த துணையோடு ஆட்சி அமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கு முன்னதாக கூட்டணி கட்சியினரை அழைத்து பேசக்கூடிய இந்த சம்பவம், இந்த சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. வெளியில் எந்த விதமான நிபந்தனையும் விதிக்கவில்லை, ஆட்சிக்கு நாங்கள் வெளிப்படையான ஆதரவு கொடுக்கிறோம் என்று கூட்டணி கட்சியினர் தெரிவித்தாலும் கூட எங்களுக்கு சபாநாயகர் பதவி வேண்டும், எங்களுக்கு கேபினெட் அமைச்சர்கள் வேண்டும், இணை அமைச்சர்கள் இத்தனை பேர் வேண்டும் என்று ஒவ்வொரு கட்சிகளும் டிமாண்ட் கோரிக்கைகள் வைத்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதற்கான முடிவு எட்டப்படும். யார் யாருக்கு கேபினெட் அந்தஸ்து அமைச்சர்கள் கொடுக்கப்பட இருக்கின்றது, எத்தனை கட்சிகளுக்கு அந்த இணை அமைச்சர் பதவி கொடுக்கப்பட இருக்கின்றது உள்ளிட்ட விவரங்கள் எல்லாம் தெரிய வரும் என கூறப்படுகிறது. அதே போல கூட்டணி கட்சியினர் ஆதரவு கடிதங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த ஆலோசனை கூட்டம் சுமார் 1 மணி முதல் 2 மணி நேரம் வரை நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சரியாக 4:10 மணி அளவில் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் 6 மணி வரை நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒருபுறம் தேசிய ஜனநாயக கூட்டணி தங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்து ஆலோசனை நடத்தும் நிலையில் இந்தியா கூட்டணி கார்கே அவர்களுடைய இல்லத்தில் தங்களுடைய கட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த தலைவர்களை அழைத்து இன்று மாலை 6 மணிக்கு ஆலோசனை நடத்துகின்றது.
இரண்டு கட்சிகளுக்கும் சம வாய்ப்பு இருப்பதாக கருத முடியாது. ஏனென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் கூடுதலாக பலம் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான முனைப்பிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி அந்த தலைவர்களுடைய பேச்சுவார்த்தை சந்திப்பு என்பது தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இல்லத்தில் டெல்லியில் நடைபெற்று வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.